சிலுவையின் ஒளியிலே ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்தும் கரிசனையோடும் பாரத்தோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கின்றேன். கடவுள் இந்த வார்த்தைகளினூடாக உங்களோடு பேசுகிறார். சிலுவை உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் தந்து உங்கள் ஆத்மாவுக்கு ஆறுதலையும் விடுதலையையும் தருகின்றது என்பதை கடவுளுக்குள்ளே நம்புகின்றேன். இதன் ஒளியிலே இன்றைய நாளிலே சிலுவையும் கரிசனையும் என்ற கருப்பொருளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்க விரும்புகிறேன். யோவான் 19:28. இதன் ஒளியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என கூறினார். தாகமாய் இருக்கிறேன் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து கூறிய இன்னும் ஒரு வார்த்தை. பொதுவாக திருச்சபைகளிலே லெந்து நாட்களிலே, சிறப்பாக பெரிய வெள்ளி தினத்திலே இதனை ஆண்டவர் இயேசு 5வது வார்த்தையாக கூறினார் என திருச்சபை பாரம்பரியங்கள் கூறி நிற்கின்றது. இதன் ஒளியில் இந்த வார்த்தை, சிலுவையிலிருந்து மொழியப்பட்ட இந்த வார்த்தை கரிசனையை, சிறப்பாக மனிதர்கள் மீது இருக்க வேண்டிய கரிசனையை எங்களுக்கு எடுத்து காண்பிப்பதை இந்த வார்த்தையினூடாக நாங்கள் படித்தறியலாம். சிறப்பாக சிலுவையிலே ஒருவர் மரிக்கின்ற போது அவருக்கு தாகம் எடுப்பது இயற்கை. இதன் ஒளியிலே ஆண்டவர் இயேசு இதோ தாகமாயிருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கலாம். இந்த தாகத்தை பலரும் பலவிதத்திலே விளங்கப்படுத்தலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த தாகம் ஆண்டவர் இயேசுவுக்கு சமூகத்தின் மீது கொண்டிருந்த தாகத்தை நான் இந்த வார்த்தையினூடாக எண்ணி பார்க்க, சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். அதாவது சிறப்பாக சமூக மக்கள் அநேக துன்பங்களோடும் பாரங்களோடும் இருந்ததை ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிகளிலே கண்டிருக்கிறார். எனவேதான் அவர் இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறினார். இதனை மத்தேயு 11:28 படித்தருகிறோம். அவர் மக்களை பார்த்தபோது இதோ மக்கள் மேய்ப்பர்கள் இல்லாத மந்தைகளைப் போல இருப்பதை அவர் கண்டு அவர்கள் மீது நான் பரிதபிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இவைகளெல்லாம் எதை எடுத்து காண்பிக்கின்றது என்றால், ஆண்டவர் இயேசுவுக்கு மனிதர்கள் மீதிருந்த கரிசனை. எனவே சிலுவை மக்கள் மீது கரிசனை கொண்டு வாழுமாறு எங்களை அழைக்கின்றது. வெறுமனே நாங்கள் எங்களுக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்கென்று வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு வாழுகின்ற போதுதான் ஆண்டவர் இயேசுவின் தாகம் தீர்க்கப்படுகின்றது. இதனைத்தான் நாங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் படித்து பார்க்கின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் பசியாயிருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் தந்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் தந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை தந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்த்தீர்கள். அப்பொழுது மக்கள் இயேசுவை பார்த்து, நீர் எப்பொழுது இப்படிப்பட்டவராக இருந்தீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இதோ இந்த சிறியரில் நீங்கள் எவைகளை இவர்களுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். அன்பானவர்களே, பசியுள்ள ஒரு மனிதனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும், ஆடையில்லாமல் இருப்பவருக்கு ஆடையை கொடுப்பதும், தண்ணீர் இல்லாமல் இருப்பவருக்கு தண்ணீரை கொடுப்பதும் இயேசுவுக்கு செய்கின்ற பணிகளாக காணப்படுகின்றன. எனவே நாங்கள் இந்த பூ உலகிலே யாருடைய தாகத்தை தீர்க்கின்றோமோ, யாருடைய பசிகளை போக்கின்றோமோ, யாருக்கு நாங்கள் ஆடைகளை கொடுக்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் தாகம் தீர்க்கப்படுகின்றது. அவர்கள் தாகத்தோடு வாழ்வார்களே ஆகில்
ஆண்டவர் இயேசுவும் தாகத்தோடே இருக்கிறார். இதனைத்தான் இந்த வார்த்தை எங்களுக்கு காண்பிக்கின்றது. எனவே சமூக பொறுப்பையும் கரிசனையையும் இந்த வார்த்தை எங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றது. இந்த சமூகத்திலே பல்வேறுபட்ட தேவைகளோடு வாழுகின்ற மக்களின் தேவைகளை நாங்கள் தீர்க்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் தாகத்தை நாங்கள் தீர்க்கின்றோம். மற்றவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவும் தாகத்தோடேயே இருக்கிறார். இதனைத்தான் ஒரு பக்தன் பின்வருமாறு சொல்லுகின்றார்: எங்கெல்லாம் ஆலயங்கள், கல்வி சாலைகள், வைத்திய சாலைகள் காணப்படுகின்றதோ நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அந்த ஆலயங்களினதும் கல்வி சாலைகளினதும் வைத்திய சாலைகளினதும் அத்திபாரத்தின் அடியிலே ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய தியாகத்தின் பேரினாலே தான் இந்த கட்டடங்கள் எழுந்துள்ளன என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஆலயங்கள், வைத்தியசாலைகள், பாடசாலைகள் போன்றவைகள் காணப்படுகின்ற இடங்களிலே, அதன் அத்திபாரத்தின் அடியிலே ஒரு தியாகியினுடைய தியாகச் செயலின் விளைவாகவே இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள் என்பதை அந்த பக்தன் கூறுகின்றார். இவ்வாறாக சமூகத்திற்கு எங்களால் முடிந்தவைகளை நாங்கள் செய்கின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய தாகத்தை நாங்கள் தீர்க்க முற்படுகிறோம். நாங்கள் வாழுகின்ற இந்த உலகிலே பல்வேறுபட்ட மக்கள் இன்றும் பல்வேறுபட்ட தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் 2009 ஆண்டிலே பங்குனி மாதத்திலே வவுனியா பகுதியில் காணப்பட்ட முகாமுக்குள்ளே சென்றிருந்தேன். யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு பல்வேறுபட்ட துன்ப துயர அனுபவங்களோடு மக்கள் அந்த முகாமுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அந்த முகாமிலே 17 வயது நிரம்பிய ஒரு வாலிபனை சந்தித்தேன். அவன் ஒரு மூலையிலே இருந்து அழுது கொண்டிருந்தான். அவன் அழுவதை பார்த்து அவனோடு பேசுவதற்கும் அவனுக்கு உதவி செய்வதற்கும் அந்த இடத்திலே நான் சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த வாலிபன் என்னை பார்த்து, ஐயா, என்னுடன் பேசுவதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கேட்டான். அந்த கேள்வி எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆம் தம்பி, நான் உங்களுடன் பேசுவதற்கு ஆயத்தப்படுகிறேன் என்று கூறினேன். என்னை அழைத்து சென்று ஒரு கற்குவியல்கள் உள்ள பகுதியிலே தன்னுடன் பேசுமாறு, அதிலே அமர்ந்திருக்குமாறும் அவன் கேட்டுக்கொண்டான். அவ்வாறாக நானும் செய்து கொண்டேன். அப்பொழுது அவன் என்னை பார்த்து சொன்னான், ஐயா, நான் கிளிநொச்சி பகுதியை சார்ந்த ஒரு வாலிபன். எனக்கு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். 2 தங்கச்சி, 2 தம்பிமார், அம்மா, அப்பா. நாங்கள் எல்லோருமாக கிளிநொச்சி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது நாங்கள் இந்த யுத்தத்தின் விளைவாக பதுங்கு குழிகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தோம். அவ்வாறு ஒளிந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே 2-3 நாட்கள் சென்றதன் பின்னர் என்னுடைய தந்தை என்னை நோக்கி, மகனே, நீ வெளியிலே சென்று உன்னுடைய சகோதரர்களுக்கும் எங்களுக்கும் வேண்டிய ஆகாரத்தை பெற்றுத் தருமாறு என்னை பார்த்து கேட்டார். நாங்கள் பசியிலே மிகவும் நிறைந்தவர்களாக இருந்தபடியினாலே அந்த பதுங்கு குழியை விட்டு வெளியிலே வந்து நான் ஓடிச் சென்று கடைகள் உள்ள பகுதியை நோக்கி பார்த்தேன். கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருந்தன, எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தன. அங்குமிங்குமாக ஓடிச் சென்று பார்த்தேன். உணவை பெற்றுக்கொள்வதற்கு எந்த இடமும் ஆயத்தமாக இல்லை. எனவே நான் பல மணி நேரங்களின் பின்னர் மறுபடியுமாக பதுங்கு குழியை நோக்கி ஓடி வந்தேன். அப்பொழுது அதிர்ச்சியான செய்தி எனக்கு காத்திருந்தது. என்னவென்றால், அங்கே பதுங்கு குழிகளுக்கு மேலே போடப்பட்ட குண்டுகளின் நிமித்தமாக என்னுடைய பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் கண்டதுண்டமாக அங்கு வெட்டப்பட்டு குற்றுயிர்களாக காணப்பட்டனர். இவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுகின்ற வாகன வசதிகள் இல்லை. எனவே என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை.
இதன் மட்டில் அருகில் இருந்த மண்வெட்டியை எடுத்து பதுங்கு குழிகளுக்குள் அவர்கள் எல்லோரையும் துடிக்க துடிக்க குற்றுயிராக புதைத்துவிட்டு என் உயிரை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்து இந்த முகாமுக்குள்ளே தஞ்சம் புகுந்துள்ளேன். என்றாலும் ஐயா, ஒவ்வொரு நாள் காலை வேளையிலே நான் எழுகின்ற போதும், நான் படுக்கைக்கு செல்லுகின்ற போதும், என்னுடைய பெற்றோரும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் என்னை பார்த்து, வாழ வேண்டிய எங்களை நீ உயிரோடே ஏன் குற்றுயிராக புதைத்தாய்? நாங்கள் வாழ விரும்புகிறோம். நாங்கள் வாழ விரும்புகிற வழியிலே, வாழ்க்கைக்காக போராடுகின்ற வழியிலே ஏன் எங்களை குற்றுயிராக நீ புதைத்தாய் என்ற கேள்வி என்னை நோக்கி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வி வருகின்ற போதெல்லாம் நான் கண்டதுண்டமாக எனக்குள்ளே உடைகின்றேன், வேதனைப்படுகிறேன். என்னை ஆறுதல் படுத்த யாரும் இல்லை. தற்கொலை செய்ய வேண்டும் என தூண்டப்படுகின்றது. ஐயா, எனக்கு ஆறுதல் வேண்டும். எனக்கு பொருள் தேவையில்லை, எனக்கு தேவையானது ஆறுதல் என்று அழுது அழுது தன்னுடைய அனுபவத்தை அவன் பகிர்ந்து கொண்டான். அன்பானவர்களே, இன்றைய சமூகத்திலே கரிசனை உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். அந்த சிறுவன், அந்த வாலிபன் ஆறுதலுக்காக அலைகின்றான். அவனைப் போல எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ உள்ளங்கள் ஆறுதல் இல்லாமல் அலைகின்றார்கள். எனவே இந்த மக்களுக்குரிய ஆறுதல்களை நாங்கள் வழங்குகின்ற போது ஆண்டவர் இயேசுவின் தாகத்தை நாங்கள் குறைக்கின்றோம். இந்த மக்கள் இன்னும் ஆறுதல் இல்லாமல் இவர்கள் வாழ்வார்களே, ஆனால் ஆண்டவர் இயேசுவும் ஆறுதலற்றவராக அவர் காணப்படுகிறார். எனவே ஆறுதலற்ற இந்த மக்களுக்கு நாங்கள் ஆறுதலை கொடுக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு ஆறுதலை வழங்குகின்ற மக்களாக நாங்கள் மாறுகின்றோம். கொடிய யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னும் ஒரு சம்பவத்தை அனுபவித்த என்னுடைய நண்பனின் அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறப்பாக கொடிய யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஓர் குடும்பத்திலே தந்தை தாயையும் இழந்த 3 பிள்ளைகள். மூத்தவருக்கு 10 வயது, இரண்டாவது சகோதரன் 8 வயது, மூன்றாவது சகோதரனுக்கு 6 வயது. இந்த 3 சகோதரர்களும் தந்தையும் தாயையும் இழந்த பின்னர் நடுத்தெருவிலே நிற்கதியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உணவு இல்லாத ஒரு சூழல், எங்கு செல்வதென்றொரு தெரியாத சூழல். இத்தகைய சூழலிலே அங்கு உணவு வழங்குவதற்காக நீண்டதொரு வரிசையிலே மக்கள் காத்திருந்தார்கள். எனவே 10 வயது நிரம்பிய இந்த சிறுவன் நீண்ட வரிசையிலே பல மணி நேரம் காத்து நின்ற பின்னர் ஒரு டம்ளரிலே இவனுக்கு கஞ்சி கிடைக்கின்றது. இந்த கஞ்சியை பெற்றவன் ஓடிச் சென்று தன்னுடைய பசியோடு இருக்கின்ற 6 வயது நிரம்பிய சகோதரனுக்கு அந்த கஞ்சியை கொடுத்துவிட்டு மறுபடியும் வரிசையிலே வந்து பல மணி நேரங்கள் நிற்கின்றான். நின்றதன் பின்னர் இவனுக்கு 2ஆம் முறை கஞ்சி கொடுக்கப்படுகிறது. அந்த கஞ்சியை இவன் வாங்கி ஓடிச் சென்று 8 வயது நிரம்பிய தன்னுடைய 2வது சகோதரனுக்கு அதை கொடுக்கிறான். கொடுத்துவிட்டு மறுபடியுமாக அவன் வரிசையிலே வந்து நிற்கிறான். நிற்கின்ற வேளையிலே பல மணி நேரங்கள் நின்ற பின்னர் கஞ்சி அவனுக்கு கிடைக்கவில்லை. கஞ்சியை வார்த்து கொண்டிருந்த அந்த சகோதரன் பார்த்து சொல்லுகிறார், கஞ்சி முடிவடைந்து விட்டது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சிறுவனுடைய உள்ளம் உடைகின்றது. அழ ஆரம்பிக்கிறான், வேதனைப்படுகின்றான். அப்பொழுது அந்த அதிகாரி இவனை பார்த்து, தம்பி, நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன் அப்பா. நீ 2 தரம் கஞ்சி வாங்கியிருந்த, 3ஆம் தரம் வாங்க வந்த வேளையில தானே கஞ்சி இல்லாமல் போனது, பின்னே அழுகிற என்று கேட்டார். அப்பொழுது அந்த சிறுவன் அந்த அதிகாரியை பார்த்து, ஐயா, ஆமாம், இது 3ஆம் முறைதான். பசியோடு இருக்கின்ற 2 சகோதரர்களுக்காக நான் கஞ்சி வாங்கினேன். 3 நாட்கள் அவர்கள் எதையுமே சாப்பிடவில்லை.
அதன் காரணமாக இந்த கஞ்சியை அவர்களுக்கையா கொண்டு சென்று கொடுத்து விட்டேன். என்னுடைய பசியை போக்குவதற்காக நான் இப்பொழுது வந்து இந்த வரிசையிலே நீண்ட நேரம் நின்றிருந்தேன். ஆனால் என்னுடைய பசியை போக்குவதற்கோ இப்பொழுது கஞ்சி இல்லை என்று கேள்விப்பட்ட போது வேதனைப்படுகிறேன் என்று அழ ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இவைகள் கதைகள் அல்ல, எங்கள் தேசங்களிலே நிஜங்களாக நடைபெறுபவைகள், அனுபவங்கள். நாளொரு மன்னமும் பொழுதொரு மேனியுமாக கண்ணீரோடும் கவலையோடும் தங்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கின்ற மக்களின் சொந்த அனுபவங்கள் இவைகள். எனவே இப்பேற்பட்ட மக்களின் மீது கரிசனையை செலுத்துமாறு ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். சிலுவை எங்களை அழைக்கின்றது. இந்த மக்களின் கரிசனைகள், இந்த மக்களின் தாகங்கள், இந்த மக்களினுடைய தேவைகள் எப்பொழுது நீக்கப்படுகின்றதோ அப்பொழுது ஆண்டவரின் தாகங்களும் நீக்கப்படுகின்றன. இந்த மக்களுடைய தேவைகள், இந்த மக்களினுடைய உணர்வுகள், இந்த மக்களுடைய வேண்டுதல்கள் எப்பொழுது நிறைவு செய்யப்படவில்லையோ அப்பொழுது எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும், இதோ நான் பசியாயிருக்கிறேன், இதோ நான் தாகமாயிருக்கிறேன், இதோ நான் ஆடையின்றி இருக்கிறேன், இதோ நான் சிறையில் இருக்கிறேன், இதோ நான் உணவுக்காக காத்திருக்கிறேன், யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார்கள் என்ற அவலக்குரல்களோடு ஆண்டவர் காத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, சிலுவை தருகின்ற கரிசனையின் செய்தி அதுதான். சமூகத்தின் மீதும், தேவையுள்ளோர் மீதும், பாரங்கள் உள்ளோர் மீதும் கரிசனையை செலுத்துமாறு சிலுவை எங்களை அழைக்கின்றது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது எவ்வாறு மக்கள் மீது கரிசனை செலுத்தினாரோ, இதோ மக்களை பார்த்து நான் பரிதபிக்கிறேன் என்று கூறினாரோ, அதே கூற்றினை ஆண்டவர் இன்றும் கூறுகிறார். எனவே அவருடைய கைகளாகவும் கால்களாகவும் நாங்கள் மாற வேண்டும். அவர்களுடைய இயேசுவின் கரங்களாக நாங்கள் சென்று மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சமாதானத்தை புரிவதற்காக, ஏற்படுத்துவதற்காக ஓடிச் செல்லுகின்ற கால்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவே இத்தகைய கரிசனையை மக்கள் மீது கொடுக்குமாறு சிலுவை எங்களை அழைக்கின்றது. ஜெபம் செய்வோமாக. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எல்லோரும் என்னுடைய வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என உரைத்த கடவுளே, தேவனே, சிறப்பாக சமூகத்திலே பாரத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் கூக்குரலோடும் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களையும் அது கரங்களிலே வைக்கிறோம். இவர்கள் மீது கரிசனை செலுத்துமாறு நீர் எங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. சிலுவையிலே நீர் கரிசனை உள்ளவராக நீர் இருந்தீர். மற்ற மக்கள் மீது நீர் கொண்டிருந்த கரிசனைக்காகவே சிலுவைக்கு சென்றிருந்தீர். ஆண்டவரே, இன்று எங்கள் சமூகத்திலே பொருளாதார, அரசியல், மத, சமூக, கலாச்சார ரீதிகளினால் மற்றும் ஏனைய ரீதிகளினாலே தேவைகளோடும் பாரங்களோடும் இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் கரிசனையை எங்களுக்கு தாரும். அவர்களுக்கு சேவை செய்ய எங்கள் கரங்களையும் கால்களையும் தூண்டி அருளும் ஆண்டவரே. சிலுவை தருகின்ற இந்த சவால் நிறைந்த செய்தியை ஏற்று இதற்கென்று வாழ உதவி செய்யும். உம்முடைய தாகத்தை தீர்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.